Hi all, praise Lord. Today's topic is about Holy Spirit. So, what is Holy Spirit and who is Holy Spirit? Holy Spiritனா என்ன யாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோலி ஸ்பிரிட்னா என்ன, ஐ டோன்ட் பிலீவ் ஹோலி ஸ்பிரிட். நான் நிறைய பேர் இப்படி சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹோலி ஸ்பிரிட்னா எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு அது வேண்டாம், ஐ மீன் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னே தெரில. நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாமா? சரியா? ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த டாப் கார்னரில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்னு போடலாம். இந்த மூணுத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபாதர்னா யார்? காட். சன்னா யார்? அதுவும் காட் தான். தென் ஆப்வியஸ்லி ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ ஏ காட், ரைட்? ஸோ என்னென்னா இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா காட் தான். ஏசப்பாவை தான் நம்ம சொல்கிறோம் இது மூணுமே. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸில் நம்ம சொல்கிறோம், 3 டிஃப்ரெண்ட் திங்ஸில் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாதர், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹோலி ஸ்பிரிட். எல்லாருக்குமே ஹோலி ஸ்பிரிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நோ, நெவர். ஸோ எல்லாருக்குமே ஹோலி ஸ்பிரிட் கிடைக்காது. ஸோ யாருக்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கும்? இந்த ஹோலி ஸ்பிரிட்டுங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலங்களில் எனக்குமே இந்த ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கல. அது எப்படி இருக்கும், அதோட அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா காடை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம எப்போவுமே காட் காட் காட், நிஜமாக சொல்கிறேன், நம்ம பக்கத்தில் ஆண்டவர் இருக்கார். ஃபஸ்ட்டு ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறதே ஆண்டவர் தான். ஸோ நம்ம பக்கத்தில் 24 மணி நேரமும் அவர் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணர ஆரம்பிக்கணும். ஓகே? ஸோ இப்போ உணர ஆரம்பிக்கிறது எப்படி உணர ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே அவர் நம்ம பக்கத்தில் ஒரு லைக் வண்டியில் போகும்போது நம்ம கூட இருக்கார், பக்கத்தில் இருக்கும்போது சாப்பிடும் போது நம்ம கூட இருக்கார், தூங்கும் போது நம்ம கூட இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பயப்பட மாட்டோம், நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். எப்போவுமே ஆண்டவர் பிள்ளைங்க ஆண்டவர் கூட தான் இருப்பார், ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார். அண்ட் தென் இன்னொன்று பாயிண்ட் என்ன சொன்னால் பர்சனல் பிலீவ்ஸ். நிறைய பர்சனலாக நம்ம பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி பர்சனலாக? இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லுவோம், சே இதெல்லாம் நடக்காது, இது நடக்காது, இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை அது நடக்கும்ன்ட்டு அப்போல்லாம் சொல்லிட்டுருப்போம். ஆனால் ஒன்ஸ் யூ கெட் இன் டு தி ஹோலி ஸ்பிரிட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்டார்டட் பிலீவிங் எவ்ரி திங். எப்படின்னா இது நடக்கும், ஏன் நடக்காது, நடக்கும் கண்டிப்பாக. ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு நம்ம போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இது நடக்காதுன்னு நினைக்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம், அவளுக்கு அப்படி நடந்துருச்சு, இப்போ இது நடக்காது, அப்போல்லாம் இல்லை, எல்லாமே நடக்கும். நெகட்டிவாக பேச மாட்டீங்க. சிம்பிள் ஃபார்மில் சொல்ல போனால் எவ்ரி திங் நீங்கள் பேசுகிறது அத்தனையுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. ஓகே, தட் இஸ் கால் ஹோலி ஸ்பிரிட். அண்ட் இன்னொன்று, நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, சுயநலமாக இருக்க மாட்டீங்க. லைக் நீங்கள் ப்ரே பண்ணும்போது தேசத்துக்காக ஜெபிப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சு உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படின்னா, எசப்பா இந்த காரியத்தை நான் பண்ண போகிறேன், எசப்பா நான் சாப்பிட போகிறேன், எசப்பா இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் என் கூட இருங்க, எசப்பா நான் கடைக்கு போக போகிறேன், மீதி பேலன்ஸை நான் பார்க்கணும், தேவையில்லாமல் நான் செலவு பண்ணக்கூடாது எசப்பா. இன்னும் சொல்லப்போனால் சாப்பிடும் போது எசப்பா நிறைய ஃபுட் இருக்குது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், இதனால எனக்கு எந்த ஒரு அலர்ஜிஸும் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் பண்ண 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 ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவர் இருப்பார். தட் இஸ் கால்ட் ப்ரேஸ் ஃபார் யூ. ஸோ எப்போவுமே நம்ம வந்து நம்மளுக்காக நம்ம ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படின்னா லைக் இப்போ நான் ஒர்க் போகிறேன் அப்படின்னா, எசப்பா நான் ஒர்க் கிளம்ப போகிறேன், எசப்பா நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், எசப்பா நான் அதிகாலை நினச்சி ஜெபிக்கணும். நம்ம தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அலாம் வச்சுருப்போம், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எசப்பா நான் தூங்க போகிறேன், நான் நீங்கள் தான் தட்டி என்னை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு தூங்குங்களேன், கண்டிப்பாக ஆண்டவர் தட்டி எழுப்புவார். 3 o'clock ப்ரேயராக இருக்கட்டும், 4 o'clock ப்ரேயர் இருக்கட்டும், கண்டிப்பாக எழுப்பு. நீங்கள் அலாம் வச்சுட்டு ப்ரே பண்ணாமல் படுத்தீங்கன்னா நீங்கள் எந்திரிக்கவே மாட்டீங்க. ஆனால் இதே வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் யாரோ இப்படி தட்டி எழுப்புற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ அது எல்லாமே காட் தான். நம்ம காட் கூட வாழ ஆரம்பிச்சிருவோம். எவ்ரி திங் இஸ் பிலாங்ஸ் டு காட், எல்லாமே பிலாங்ஸ் டு காட். ஓகேவா? நீங்கள் ஒரு சின்ன பொருள் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை வாங்கும் போது கூட ஏசப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் லைஃப்பில் ரொம்ப தனிமையில் இருப்பீங்க, லோன்லியாக இருப்பீங்க, அப்பையும் என்ன தெரியுமா, ஓகே ஆண்டவர் இருக்கார் பார்த்துக்கிறாரு, ஆண்டவர் இருக்கார் செய்வார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தாட் வந்து நம்ம பிரெயின்குள்ளே வந்துடும். ஸோ தட் இஸ் கால் பிலாங்ஸ், எவ்ரி திங் யூ பிலாங்ஸ் டு காட். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளே பிலாங்கிங்காக இருப்பீங்க, அவரு கூட தான் நீங்கள் இருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா? தட் இஸ் கால் காட். காடுக்கு இதுதான் பெரிய டெஃபினேஷன்லாம் நம்ம கொடுக்கவே முடியாது. ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் நீங்கள் சால்வேஷனை பற்றி உணர்வீங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க, அவங்கள நீங்கள் திட்டவும் செஞ்சுருப்பீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமையும் இருந்திருப்பீங்க, ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசுவீங்க. ஓகேவா? ஸோ
பேச ஆரம்பிப்பீங்க. அந்த பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பழசை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? தட் இஸ் கால் ஹோலி ஸ்பிரிட். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பர்சனல் பீயிங்காக நீங்கள் உள்ளார வச்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்போவுமே ஆண்டவரை எந்த விஷயம்னாலும் உள்ளார வச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார் அவர். இசப்பா நான் இந்த பர்சன் கூட நான் பேச போகிறேன், நான் பேசலாமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை நியூவாக ஒரு பர்சன் கூட பேச போகிறீங்க, இசப்பா இந்த பர்சன் கூட நான் பேச போகிறேன், நான் பேசலாமா இல்லை நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. தட் இஸ் கால் ஹோலி ஸ்பிரிட். ஸோ இப்போ நான் வந்து ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் வந்து இது பண்ணுவேன்னா சில எபிலிட்டிஸ்லாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன எபிலிட்டிஸ்னால் டங் லாங்குவேஜ் பேசுவேன். அதே மாதிரி ஹீலிங் பவர்ஸ் எனக்கு கிடைக்கும், கிடைக்கும். டங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹோலி ஸ்பிரிட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி ஹீலிங்ஸ்ன்றது ஒருத்தங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு தலைவலி, வயிறு வலி, ஈவன் பல்லு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக இருங்க நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த ப்ரேயர்ஸ்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக அவங்க சரியாவாங்க. அதே மாதிரி டிஸ்கரிப்னன்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பகுத்தறிவு உங்களுக்கு வந்துடும். இதை டிசைட் பண்ணலாமா, இதை வேண்டாமா, இதை அக்செப்ட் பண்ணலாமா, இது வேணாமா, அதுக்கான அறிவு உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ நான் என்ன சொல்வேன்னா இப்போ இருக்கிறதுல ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னும் போது யூ பிலாங்ஸ் எவ்ரிதிங் டு காட். எல்லாமே நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்துருவீங்க. ஸோ என்னோட லைஃப்ல இருந்து ஒரு சின்ன சாட்சி மாதிரி நான் சொல்கிறேன். நான் வந்து ஹோலி ஸ்பிரிட் எப்படி நான் ஒரு மீட்டிங் போகும்போது எனக்கு அது தாங்க இது தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த மீட்டிங்கில் கன்வென்ஷனில் நான் ப்ரே பண்ணி எதுக்காக என்னை அழைச்சிங்க, என்ன விஷயத்துக்காக என்னை அழைச்சிங்கன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். அப்போ நான் ஜெபிக்க ஆண்டவர் என்கிட்ட ஒன்றுமே பேசலை, எனக்கு எதுவுமே தெரியல. பட் ஐ காட் சம் பீஸ்ஃபுல்னஸ் இன் மை ஹார்ட். சம்திங், ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். நான் சின்ன மூட நம்பிக்கைகள் அதெல்லாமே நம்பிட்டு இருந்தேன். ஜோசியங்கள், ஜாதகங்கள் இதெல்லாமே கொஞ்சம் நம்புறது தான். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அப்போ வந்து ஊராசிக்கு இது நடக்கும், ஊராசிக்கு அது நடக்கும், இது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நான் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒப்பு கொடுத்த விஷயம் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். யாராக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் எனக்குள்ள அந்த தைரியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொன்று, நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவரை பற்றி நீங்கள் வெளியில் சொல்ல ஆரம்பிப்பீங்க. பயப்பட மாட்டீங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்களோ, அவங்க தப்பாக நினைப்பாங்களோ, அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. நான் ஏசப்பா அப்படிங்கிற வேர்டை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனசில் எனக்கு படும், காட் எனக்கு செஞ்சார் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களோ, என்ன எப்போ பார்த்தாலும் ஏசப்பான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என் லைஃப்பில் சொல்லியிருக்காங்க, எதுக்கு ஏசப்பான்னு சொல்கிறேன், ஏசப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் கிடையாது, அவர் தான் அப்பா, எல்லாத்துக்கும் அவர் தான் அப்பா. உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்குற மாதிரி நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக செய்வேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னை மீறி நானே ஹோலி ஸ்பிரிட் இருக்கும் போது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, பனி போல் வரும் நம்மளுக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட். அப்படி சில்லுன்னு பட்டு ஒரு பனி போல் நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் மாதிரி ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கும். எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நான் சர்ச்சில் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஹோலி ஸ்பிரிட்டில் பேசுவாங்க. 2024 வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட்டில் தான் பேசி ஜெபிப்பாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்தோத்திரம் என் கண்ணில் அவ்வளோ தண்ணி வரும். இசப்பா நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், என்னை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், என்னை எதுக்காக இவ்வளோ தூரம் அழைச்சிங்க, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, ஏன் என்னை இவ்வளோ தூரம் அழைச்சிங்க, என் வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டு இருக்கேன், ஏன் எனக்கு இவ்வளோ தூரம் அழைச்சிங்க, இன்னும் ஏன் என்னை நீங்கள் லவ் பண்ணுறீங்க. இந்த வார்த்தையை தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவர் யூ ஆர் சோசன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு எனக்கா. என் காதில் யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு. யூ ஆர் சோசனா அப்படின்னா நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நான் தேர்ந்தெடுத்திருக்கேனா, எதுக்காக என்னை தேர்ந்தெடுத்தீங்க. இது நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ப்ரேயர் மீட்டிங்லாம் வந்தப்போ சண்டே வரும்போது என்னை தேர்ந்தெடுக்கப்பட்டவள்னு சொன்னீங்கல்ல, ஏன் எனக்கு இன்னும் ஹோலி ஸ்பிரிட் வரல, வாட் இஸ் ஹோலி ஸ்பிரிட், நான் இன்னும் என்ன மாறணும், உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்கன்னா. அப்போது என் நாக்கு அப்படியே நம்ம பிரெயினுக்கு தோணுது, அந்த டங் லாங்குவேஜ் தோணுது, நான் இப்போ பேசலாமா, இல்லை இது என் நினைவுகளா, என்னன்னு எனக்கு சொல்லுங்கன்னு நான் சொல்லி கேட்டேன். இல்லை நீ பேசு அப்படின்னு எனக்கு மனசில் படுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் பேசலாம், நான் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே ப்ரே பண்ணலாம் அப்படின்னு ப்ரே பண்ணுவோம். நான் தனியாக இருந்து என் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு ஒரு 2 hours 3 hours போட்டு நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு வந்துச்சு.
அப்போ தான் எனக்கு கிடைச்சி. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நம்ம அபிஷேகத்தில் நிரம்பும் போது அப்படியே சில்லுன்னு நம்ம மேலே பட்டு ஆவியானவர் அவ்வளோ உணர்த்துவார் நம்மளை. நம்ம மேலே அப்படியே இறங்கும் அந்த ஹோலி ஸ்பிரிட்டுங்கிற விஷயம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆவியானவர் அப்படியே வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு நான் அழுகவே இல்லை. என் கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டி. ஃபஸ்ட்டு மெயின் திங் என்ன நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட்னா ஒரு பீஸ்ஃபுல்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். எது பண்ணால் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இப்போது நான் ரொம்ப கோவப்படுவேன், ஷார்ட் டெம்பர். ஆனால் எனக்கு அந்த கோவமே இப்போ வர்றதில்ல. நான் என்ன நினைப்பேன்னா, ஓகே ஆண்டவர் பார்த்துப்பார், வாட் எவர் ஹேப்பன்ஸ் காட் வில் டேக் கேர் ஆஃப் தட். என்ன நடந்தாலும் காட் பார்த்துப்பார், என்ன நடந்தாலும் ஏசப்பா பார்த்துப்பார். என்ன நடந்தாலும் ஓகே இது நான் கிடைக்காதா, ஓகே ஃபைன் கிடைக்கல, ஓகே. ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு கிடைக்கலங்கிற விஷயம் இது வரைக்கும் ஆஃப்டர் 2024 அப்புறம் நான் உண்மையால் இந்த சால்வேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கிடைக்கல அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கிடைக்காத சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நான் செபிக்கும் போது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்வார், நீ காத்துரு, நீ காத்துரு. இது மட்டும்தான் என் மைண்டு. இப்போ எப்படி ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஹார்ட் மூலமாக பேசுவார். நீங்கள் பேசுகிற சத்தத்தை நீங்கள் நல்லா கேட்பீங்க. ஓகே காத்துரு காத்துரு, இது மட்டும்தான் இருக்கும். நான் காத்துக்கிட்டே இருப்பேன். எதுக்கெடுத்தாலும் அது அழகாக அப்படியே பயங்கரமாக வழி நடத்தி கொண்டு போய் நீங்கள் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நின்ன இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். என்னை அசிங்கப்படுத்தின இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு இப்போ வரைக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஷாலினி நீ என்ன இவ்வளோ கோவப்படுவ, இப்போ என்ன ஒன்றுமே கோவப்பட மாட்டேங்கிற, நீ எவ்வளோ மாறிட்டு நான் பண்ணல, எல்லாம் என் ஆண்டவர் பண்ணார். நிச்சயமாலுமே சொன்னேன், என் ஆண்டவர் பண்ண. உங்கள் வார்த்தையிலே பொறுமை வந்துடும், சாஃப்ட்னஸ் வந்துடும், ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அந்த ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்னா நீங்கள் டேஸ்ட் பண்ண அவர் ரொம்ப அழகாக வழி நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை இனிமையாயிரும். எதுவுமே இருக்காது உங்ககிட்ட, பணம் இருக்காது, ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது, லவ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட கொண்டு வரும்போது அருமையாக வழி நடத்துவார். அப்படியே உங்களுக்கு கண்ணெதிர நீங்கள் பார்ப்பீங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும், உங்கள் லவ் லாங்குவேஜ் எல்லாமே மாறும். ஆண்டவர்கிட்ட எனக்கு தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னீங்கன்னா அவர் உங்களுக்காக இருப்பார். ஓகே, ஸோ பிலீவ் காட். கண்டிப்பாக ஒர்க் ஹார்ட் ஃபார் பிலீவ் காட், ப்ரே வெல் டு கெட் ஹோலி ஸ்பிரிட். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும்ல. ஸோ ப்ரே வெல். ஸோ ஃபஸ்ட்டு ஹோலி ஸ்பிரிட்டுன்றதை ரொம்ப டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது உங்களை மீறி ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிலீவ் காட், ஆல்வேஸ் பிலீவ் காட். ஜீசஸை பிலீவ் பண்ணுங்கள், அவர் தான் உண்மையான ஆண்டவர். அவர்கிட்ட இருங்க. நான் யாரையும் மதம் மாறுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ நான் யார்கிட்ட போய் காசப்பல் சொல்ல எனக்கு பயமே கிடையாது. நான் தைரியமாக சொல்லுவேன், என் ஆண்டவர் எனக்கு பண்ணார் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நான் ஒருத்தர்கிட்டயாச்சும் நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை உயர்த்து. நீங்கள் மதம் மாறுங்கன்னு யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. மதம் மாறுன்னு எங்கேயுமே கிடையாது. நம்புங்க, அவ்வளோதான். ஜீசஸை நம்புங்க. இப்பயும் நான் சொல்கிற விஷயம்னா யாரும் போய் மதம் மாறுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நம்புங்க, ஆண்டவர் நம்புங்க. அவர் தான் உண்மையான ரட்சகர்னு நம்புங்க. என்னை ரட்சிக்கப்பட வச்சார், உங்களையும் ரட்சிக்கப்பட வைப்பார். ஒன்ஸ் நீங்கள் எல்லா பேட் திங்லேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாலே காட் உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிப்பார். உங்கள் கூட இருக்காங்க, இல்லை அடுத்தது இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்போவுமே அவங்களுக்காக ஜெபிங்க. ஒன்று தூஷணமான வார்த்தைகளை உங்களை பேசியிருப்பாங்க, ஃபவுல் லாங்குவேஜில் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, ரொம்ப தப்பாக உங்களை பேசியிருப்பாங்க, போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. ஒருத்தவங்க பேசினா வாயை திறந்து பேசாதீங்க, அமைதியாக போயிடுங்க. எசப்பா அப்படின்ட்டு போயிடுங்க. யாரும் நம்மளுக்கு வேணாம், ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் அழகாக ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியாக அவங்கள மாற்றுவார். ஏன்னா என் லைஃப்பில் மாற்றின ஆண்டவர் உங்கள் லைஃப்லேயும் மாற்றுவார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சைன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்? ஸோ என்னென்ன ஹோலி ஸ்பிரிட்டில் என்னென்ன மாதிரி சைன் இருக்கும், உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கார், உங்களுக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் கிடச்சிருச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.